நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகா. கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு ஏப்ரல் 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இது வித்தியாசமான ஒரு மாதமா இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீடு தனம், வாக்கு, குடும்பம், பணம், சந்தோஷம், லௌகீகம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் 5 கிரகங்கள் சேர்ந்து பஞ்ச கிரக கூட்டு கிரக அமைப்பா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல புதன் அப்படின்றவரு வக்ர நிவர்த்தி ஆறாரு 7ஆம் தேதி அன்னைக்கு. 12ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து அவர் அவர் இழந்திருக்காரு. 12ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆறார். 13ஆம் தேதி அந்த கூட்டு கிரக அமைப்புல இருக்கக்கூடிய சூரியன் வந்து 3ஆம் வீட்டுக்கு போறார். ஸோ இது எப்படின்னா லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்றது தான் இருக்கு. அதுல அந்த சேஞ்சஸ் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவ்வளோ ஒன்றும் ஃபேவரபிளா இல்லை. சரி, எந்தெந்த விதத்தை முதல்ல நீங்க காஷனா இருக்கும்ன்றத சொல்லிட்டு உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே சொல்றேன். ஏன்னா இந்த பதிவு உங்களுக்கான பதிவு. ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த 7-8 நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில எந்த சிக்கல்லையும் சிக்கிடாதீங்க. சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எதுல இருக்கு, எந்த எந்த பிரச்சனையில மாற்றுறது இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்களாவே இருப்பீங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. 2ஆம் வீட்டுல இவ்வளவு கடகடன்னு போய் உட்கார்ந்து இருந்ததுன்னா முதல்ல வந்து எந்த இடத்துலயுமே நீங்க போற இடம் அதுக்கு அடுத்த வீடு தான் வந்து 2ஆம் வீடு. அப்ப அந்த 2ஆம் வீடுன்னு சொல்லும்போது உங்களுடைய ஆஃபீஸ், உங்களுடைய ஃபேமிலி, நீங்க யாரோட நீங்க இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு உண்டான அதிபதிகள் எல்லாமே அதே இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால யார் சொல்றத கேட்கறது, யார் சொல்றத விடுறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்னால நிறைய கோபம் விட எரிச்சல், இரிட்டேஷன் அப்படின்றத ரொம்ப நீங்க கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த இடத்துல சாந்தமா நீங்க இருந்தா மட்டும்தான் இந்த மாசத்துல நிறைய விஷயங்கள் நீங்க ஜெயிக்க முடியும். அதே மாதிரி செவ்வாய் வேற உங்களையே வந்து தன்னுடைய 8ஆம் பார்வையா பார்க்கறது அப்படின்றது அவ்வளோ ஒன்றும் நல்லது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது தான் குடும்பம் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது நல்லதுதான் வச்சுக்கோங்க. ஒன்றும் பெருசா பயப்பட வேண்டாம். ஆனாலும் எதுலையுமே நிதானம் வேணும். இப்ப தனி குடித்தனம் போறது, பிளஸ் வீட்டு ஓனரோட சண்டை போட்டு வேற வீட்டுக்கு போறது, அங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருக்கிறது, வழியே இல்லை இதோடயே இருந்திருக்கலாமே அப்படின்ற எண்ணங்கள் வர்றது, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றது வச்சுக்கோங்களேன். ஸோ அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனான மந்த் அப்படின்றதே நம்ம பேர் கொடுக்கலாம். பட் ஸ்டில் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல கூடிய தசாபுத்தி அந்தரத்தை பார்த்து தான் நீங்க முடிவு பண்ணணும். ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உஷ்ண கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வயிறு டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸோட நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி இஎன்டியோடையும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மெயினா கூலிங் ஃபுட்ஸ் வந்து நீங்க நிறைய சாப்பிடணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு 5 பேரு 5 டைவர்ஷன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் மேலும் அங்க ராகுவும் சனியும் வேற சேர்ந்து இருக்கிறதுனால நீங்க சின்னதா ஏதாவது பேச போனாலும் நெகட்டிவா அதை எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அதை பல மடங்கு பெருசுபடுத்திடுவாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ராசி என்னன்னு பாருங்க, உங்க லக்னம் என்னன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கும்ப லக்னமா இருக்கீங்க, துலா ராசியா இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் உங்களுக்கு ஹெல்பிங் பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆறது ஒரு பிளஸ்ஸா இருக்கு. சூரியன் அப்படின்றதும் ஒரு வகையில பிளஸ்ஸா இருக்கு. ஸோ சூரியன் 7ஆம் வீட்டு அதிபதி 2லயும் 3லயும் போய் டிராவல் பண்றாரு. ஸோ அந்த இடத்துல மொத்தமா ஆன் த ஹோல் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படி பார்த்தீங்கன்னா நிதானம், நிதானம், நிதானம் இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க குழந்தைங்களா இருக்கிற பட்சத்துல நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த 5ஆம் வீட்டு அதிபதி புதன் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும்போது அந்த இடத்துல நீச்சம் ஆயிடுறார். அப்ப நீச்சும் போது புதன்னா புத்தி. அப்ப பவரே இழந்த ஒரு புத்தியோட இருப்பீங்க. அப்ப யார் சொன்னாலும் மனசு அந்த பக்கம் அலைப்பாயும். அப்போ நீங்க வந்து 10த்தோ 12த்தோ படிச்சிருக்கீங்க, இல்ல ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா தேவையில்லாத விரய செலவுகள் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்கூல் போய் பார்க்கலாம், அந்த காலேஜ் போய் பார்க்கலாம், இங்க இருந்து பெங்களூர் போய் பார்க்கலாம், இங்க இருந்து டெல்லி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத விரய செலவு இருக்கு. டிராவல் சம்பந்தமா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா டிராவல் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலா தான் இருக்கும்.
பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க போறதுக்கு முன்னாடியே அந்த காலேஜ பத்தி, அந்த ஸ்கூல பத்தி, அந்த பிசினஸ பத்தி, அந்த ஜாப பத்தி தீர்க்கமா ரிசர்ச் பண்ணி ஏன்னா ரிசர்ச் பண்றது தான் உங்களுக்கு ரொம்ப புடிக்குமே. ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த போற செலவு உங்களுக்கு ரியலி யூஸ்ஃபுல்லா டைமும், செலவும் ரியலா வேஸ்ட் ஆகாம இருக்கா? அப்படின்றத யோசிச்சுட்டு, மத்தவங்களோடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, அங்க படிக்கிறவங்க, அங்க வேலை செய்றவங்க அவங்களோடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து முடிவெடுக்கணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாரின் போய் படிக்கிறதுக்கும், ஃபாரின் பிசினஸ் சம்பந்தமா நீங்க போறதுக்கும் நெறைய இப்ப சான்சஸ் இருக்கு. ஸோ அபிவிருத்தின்றது இருக்கு. நல்ல விஷயமே இருக்கு. பட் எச்சரிக்கையான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அப்டின்னா, உங்களாலேயே நீங்க இரிட்டேட் ஆயிடுவீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நிம்மதின்ற ஒரு பாயிண்ட் வந்து இழந்துருவீங்க. தாய் தந்தையரோட ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு. அப்ப எந்த தாயும் தந்தையும் கோவப்பட்டாலும் உங்களுடைய நன்மைக்காக தான் கோவப்படுவாங்களே ஒழிய, வேற எதுவுமே இல்ல. ஆனா அது பொறுக்காது இப்போ. சிம்பிளான ஒரு வேர்ட். "உனக்கு என்ன தெரியும்? இரு நான் சொல்றேன்." அப்படின்னு கேட்டா, "என்ன உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா?" அப்படின்னு இப்போ ஜாஸ்தி கோவம் வந்து பொத்துக்கிட்டு வரும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி வரும். ஸோ, இப்ப நீங்க என்ன பண்ணணும்? சாந்தமா இருக்கிறதுக்கு ஒரு பிராணாயாமம் பண்ணுங்க. அதே மாரி சந்தனம் வச்சுக்கோங்க. அண்ட் சனி பகவானுடைய பாத சனியில தான் இருக்கீங்க. ஸோ, ஃபைனலி சனி பகவான் உங்களுக்கு நன்மைய மட்டும் தான் பண்ணுவார். ஆனா, அந்த ஃபைனலின்னு ஒரு விஷயத்துக்காக நடுவுல இவ்வளவு ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வேண்டாம். மசில்ஸோட கேர்ஃபுல்லா இருங்க. ஹெரிடிட்டரி ஹெல்த் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வேகம் வேண்டாம், விவேகம் வேணும், பொறுமை வேணும். யார் என்ன பேசினாலும் மைண்டுக்கு எடுத்துக்காதீங்க. தேவையில்லாத பிரச்சனைய நீங்களே வா வான்னு இழுத்துறாதீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஹனுமனுடைய ஆசீர்வாதங்கள் வேணும். ஹனுமன கையில புடிச்சுக்கோங்க. அதே மாரி 2ல ராகு அண்ட் உங்களுக்கு 8ல கேது. ராகு சனியோட. ஸோ ஆசைப்படலாம். ஆனா அந்த ஆசையே வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு காரணமா ஆயிடக்கூடாது. ஸோ நீங்க செல்ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், லேப்டாப் வாங்குறதா இருக்கட்டும், தொழில் அபிவிருத்தி ஆகட்டும். அபிவிருத்தின்றது ஓகே. பட் அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் எழுதி எந்த தூரத்துக்கு போணும்னு யோசிச்சு போல அப்படின்னா, அகலக்கால் வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் கிளியரா புரிஞ்சிருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தயவு செஞ்சு சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரத்த பாருங்க. தென் அதை எப்படி போகணும், எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா கேட்டுக்கோங்க. உங்களுடைய குடும்ப அஸ்ட்ராலஜர்ட்டயோ, நீங்க உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்கிட்டயோ தென் நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா, எந்த சிக்கல்லயும் மாட்டாம, இந்த டைம் அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பிளானட்ஸ்னால பிரிஞ்ச கணவர்கள் ஒண்ணு சேர்றதும் இங்கே தான் இருக்கும். அதே மாரி பிரேக்கப் ஆனவங்க புரிஞ்சுக்கிறதும் இதே தான் இருக்கும். ஸோ இங்க நீங்க கடைப்பிடிக்க வேண்டியது நிதானம், பொறுமை, வாக்கில், நாக்கில் கவனம். இதுதான் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட். ஓகே. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.